பாண்டியன் செந்தில வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாரு. நீ லஞ்சம் வாங்கின பணத்துல இருந்து ₹1 கூட இந்த வீட்டாளுங்களுக்கோ இல்ல உனக்கு மீனாக்குன்னு யாருக்குமே செலவழிக்க கூடாது, அத நீ வாங்கினவங்கள்ட்டயே கொடுத்துருன்னு சொன்ன உடனே, இல்லப்பா அது எப்படி, எனக்கு முகம் தெரியாதவங்க, நானா போய் வாங்கினேன், ஏதோ வாங்கி கொடுத்தாங்க அவ்வளோதான், அவங்க கிட்ட எப்படி நான் போய் திரும்ப கொடுக்கறது அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க கிட்ட கொடுக்காட்டி பரவாயில்ல, நீ இல்லாதவங்க ஏழை பாலங்களுக்கு செய்யே, எத்தனையோ பேர் கஷ்டப்படுற குடும்பம் இருக்கு, அவங்களுக்காக இந்த பணத்தை நீ செலவு பண்ணிட்டு லஞ்சம் வாங்கின பணத்துல இருந்து ₹1 கூட இல்லாம அவங்களுக்கு செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் என் பிள்ளையா இந்த வீட்டுக்குள்ள வர மாதிரி இருந்தா வா, இல்லைன்னா இந்த வீட்டு படியை மிதிக்காத அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. செந்திலும் வீட்டை விட்டு வெளியே போறாரு. உடனே எல்லாரும் என்னப்பா அப்படி பண்ணிட்டேங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. செந்தில் கிளம்பி போயிட்டு மாமனார்கிட்ட போய் சொல்றாங்க, மாமா இது மாதிரி எங்க அப்பாவுக்கு வரைக்கும் விஷயம் போயிடுச்சு, மீனா தான் சாப்பிடாம செய்யாம இப்படி பண்ணி எங்க வீட்டு வரைக்கும் போய் எங்க அம்மா கிட்ட சொல்லி எங்க அப்பா கிட்ட சொல்லி கடைசியில எங்க குடும்பத்தாளுங்க முன்னாடி நான் அசிங்கப்பட்டு நின்னதான் மிச்சம், அவ்வளோதான் மாமா, இதுக்கு மேலேயும் நான் தப்பு பண்ண மாட்டேன்னு எங்கள் அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், நான் வாங்கியிருக்க கூடாது மாமா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு செந்தில் போயிட்டு அழுகிறாரு. உடனே மாப்பிள்ள என்ன சொல்கிறீங்க நீங்கள், அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்போ என்ன நீங்கள் தெரிஞ்சதுனால தானே இப்படி பிரச்சனை, இனிமேல் நீங்கள் தெரியாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஜனார்த்தனன் சொல்கிறார், மீனாவோட அப்பா. உடனே இங்கே செந்தில் அதெல்லாம் சரியாக வராது மாமா, இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கே எனக்கு கொலையே ஆடிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே, இதுக்கு தான் மாப்பிள்ள உங்களை பயப்பட வேண்டான்னு சொன்னேன், பயந்ததுனால தான் நீங்கள் மீனா கிட்ட சொல்ல போய் மீனா உங்கள் வீட்டில் இருக்கவங்கள்ட்டெல்லாம் சொல்லி நீங்கள் இப்படி அசிங்கப்படுறதுக்கு காரணமேவும், அந்த பயம் மட்டும் இல்லைன்னா நீங்கள் பாட்டுக்கும் லஞ்சம் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை மாமா அது சரியாக வராது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த மீனாவை எப்படி சொன்னாலும் திருந்தவே மாட்டேங்கிறா, என்னதான் சொல்லி அவளை திருத்துறதுனே தெரியல மாப்பிள்ள, ஏன் இந்த மீனா இப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அம்மா ஃபோன் பண்ணி, மீனா நீ என்ன காரியம் பண்ணியிருக்க, நீ உடனே கிளம்பி இங்கே வீட்டுக்கு வா, மாப்பிள்ளை ரொம்ப வருத்தப்படுறாரு, அப்படி என்னடி பண்ணி வச்ச அப்படின்னு அவங்க அம்மா ஃபோன் போடுறாங்க சாந்தி. உடனே மீனா இருந்துக்கிட்டு, அம்மா உனக்கு என்னம்மா தெரியும், அவர் ஒரே ஒரு நூலில் தான் தப்பிச்சிருக்காரு, இதே இல்லாமல் அவர் மாட்டியிருந்தா இந்த குடும்பமான என்ன இருக்குமா, அதோட நான் அசிங்கப்பட்டு நின்றுக்கணும் அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க. இங்கே பாரு மீனா, உங்கள் அப்பா எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தானே பண்ணுவார், உனக்கு தெரியாதா, நீ கிளம்பி வான்னு சொல்கிறாங்க. எதுமா நல்லது, மருமகனுக்கு ₹10,00,000 கொடுத்து வேலை வாங்கி கொடுத்தாருல, அது கூட ஒரு வகையில் பரவாயில்லன்னு சொல்லலாம், ஏன்னா கடையில் வேலை பார்த்து அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் என்கிட்ட கூட, அவருக்கு இந்த வேலை வாங்கி கொடுத்தது கூட ஒரு வகையில் சந்தோஷம்தான், ஆனால் என்ன அந்த பணத்தை இந்த வழியில் சம்பாதிக்கணும்னு சொன்னார் பார்த்தியா, அதுதான் அப்பா பண்ண மிகப்பெரிய தப்பு, வீட்டில் இருக்க எல்லாருக்கும் எவ்வளோ அசிங்கமாக போயிடுச்சு தெரியுமா, ஏதோ இங்கே வீட்டாளுங்களுக்கு மட்டும் தெரிஞ்சுதேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்க வேண்டிதான், வெளியாட்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருந்தா வெளியில் தலை காட்ட முடியுமா, எவ்வளோ கேவலப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற, நீ கிளம்பி வான்னு சொல்கிறேன்ல அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்கிறாங்க. உடனே அம்மா என்னாலலாம் வர முடியாதுன்னு சொன்ன உடனேவும் இங்கே பாருடி, அம்மா தான் அன்னைக்கே உன்னை கூட்டிகிட்டு போயிருந்திருப்பேன், உங்கள் மாமியார் தான் நாங்கள் நல்லா பார்த்துப்போம், என் மருமகளை நாங்களே கூட்டிகிட்டு போகிறோன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் விட்டுட்டு வந்தேன், இல்லைனா நான் தாண்டி உன்னை கூட்டிகிட்டு வந்திருப்பேன்னு சொல்கிறாங்க, நீயே கூப்பிட்டுருந்தா கூட அங்கே நான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா எதிர்த்து பேசுகிறாங்க. உடனே கோமதி யார் மீனா ஃபோன்லன்னு கேட்குறாங்க. அத்தை அம்மா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அம்மா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அத்தை அம்மா வீட்டுக்கு கூப்பிடுறாங்கன்னு சொன்னோன்னே, சரி போயிட்டு வா இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கோமதிக்கு சொல்கிறாங்க. இல்லை அத்தை நாங்கள் போகலை அப்படின்ட்டு கோமதி கிட்ட சொன்ன உடனே, ஏம்மா ஏன் போகலைங்கிற, பாவம்ல அவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அத்தை அவங்க கூப்பிட்டாலும் பரவாயில்ல, அம்மா கிட்ட அதுக்கு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, மா என்னால் இப்போதைக்கு எங்கேயும் வர முடியாது, தயவு செஞ்சு நான் இங்கேயே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன், என் நிம்மதியை கெடுத்துறாதீங்க அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அப்போ தான் மீனா கோமதி மீனா கிட்ட கேட்குறாங்க, ஏம்மா வீட்டுக்கு போக மாட்டேங்கிற, அவங்க மனசு எவ்வளோ வருத்தப்படும் தெரியுமா, தயவு செஞ்சு அவங்க கூப்பிட்டா இப்படிலாம் பேசாத மீனா, கூப்பிட்டா போயிட்டு வா, இவன் பண்ண தப்புக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, இவன் தான் ஏதோ தெரியாதனமாக லஞ்சத்தை வாங்கிட்டு நம்மளை உயிரை வாங்குறான், ஆனால் இதுக்கும் அவங்களுக்கும் என்னம்மா சம்மந்தம், நீ போயிட்டு வாமான்னு சொல்கிறாங்க. இல்லை அத்தை உங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் இருக்குது, வேணாம் அத்தை அதெல்லாம் எதுக்கு போய் சொல்லிக்கிட்டுன்னு சொல்கிறாங்க. ஏய் நிறுத்து, என்ன விஷயம் இருக்குது,
இங்க பாரு, எதுவா இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே, அத்தை அது வந்து லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கி கொடுத்தது வேணா என் அப்பான்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இவர் லஞ்சம் வாங்கினாரு பார்த்தீங்களா, அதுக்கும் காரணமும் எங்கள் அப்பா தான் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்ன சொல்கிற மீனா நீ அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. ஆமாம் அத்தை, அவர் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கி கொடுத்ததுக்கு மட்டும் அவர் பேச்சை கேட்கல, லஞ்சம் வாங்குறதுக்கும் அவர் பேச்சை தான் கேட்டிருக்காரு. இதுவே எனக்கு இவர் வந்து லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்ட அந்த நேரத்தில் தான் இதையும் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அப்பாவா இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம் அத்தை, என் அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாத என் அப்பாவும் லஞ்சம் வாங்குவார், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. எங்களுக்கு பிடிக்காம நான் சொல்லுவேன், ஆனால் அவர் என் பேச்சை கேட்க மாட்டார். இப்போது மருமகனுக்கும் அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. வேண்டான்னு நான் எவ்வளவோ தூரம் சொல்லியும் இவருக்கு எங்கத்த போச்சு அறிவு, என் பேச்சை கேட்கவே மாட்டேன்ட்டாரு. எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த உடனே இவரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. முத நாள் பீரோவில் பணம் இருந்துச்சு, நான் பார்த்தேன். ஆனால் அடுத்த நாள் பணத்தை காணும். அது எல்லாத்தையும் கொண்டு போய் நிச்சயமாக அவர்கிட்ட தான் கொடுத்துருக்கணும். இல்லைன்னா உங்கள் புள்ள வேற யார்கிட்ட போய் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க. வேற யாரையும் நம்ப மாட்டாரு. ஏன் என்னைய கூட உங்கள் புள்ள நம்ப மாட்டாரு. மாமனாரை நம்புறாருனா மாமனார் தானே இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் என் அப்பா மூஞ்சியை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, அதான் நாங்கள் போகலைன்னு சொல்கிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உடனே என்னப்பா சொல்கிற மீனா அப்படின்னு பாண்டியன் வந்து கேட்குறாரு. மாமா நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீ சொல்ல ஆரம்பிச்சேலப்பா, அப்போவே வந்துட்டேன். எனக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. அப்போது இதுக்கு பின்னாடிலாம் உங்கள் அப்பா தான் இருக்கிறாரா மீனா? என்ன மீனா, உங்கள் அப்பா இப்படியெல்லாம் பண்ணுவார்னு சத்தியமாக நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. செந்திலோட மனசை கெடுத்து செந்தில லஞ்சம் வாங்க தூண்டி விட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா அதான் மாமா எனக்கும் கோவமேவும். அவர் மட்டும் மாட்டி இருந்தா இந்நேரம் என்ன அசிங்கப்பட்டிருக்கணும். ஏன் எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது. சரி விடுங்க, எங்கள் அப்பா பேசுனது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவர் என்ன சொல்லியிருக்கணும் அதெல்லாம் எனக்கு வேண்டாமாமா. எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிருக்கணும்ல. அதை விட்டுட்டு இவர் பாட்டுக்கும் நானும் வாங்கினேன், கம்மியாக தான் வாங்கினேன்னு சொன்னா அது எப்படி மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேசிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் வந்துட்டு வேகமாகவும் மீனாவோட அப்பா வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகும்போது எல்லாம் தடுக்கிறாங்க. வேண்டாங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதியெல்லாம் தடுக்கிறாங்க. இல்லை இது என்னென்னு நான் வந்து இவனுக்கு ஒரு பாடத்தை புகட்டியே ஆகணும், அவங்க அப்பாவுக்கும் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். மருமகனுக்கு இப்படி ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்காரு, அவருக்கு போய் இந்த இதெல்லாம் சொல்லி தானே ஆகணும் அப்படின்ட்டு கோவத்தோடு கிளம்புறாங்க. அப்போ மீனாவும் வேணாம் மாமா விடுங்க மாமா அப்படின்னு சொல்லி எவ்வளோ தூரம் சொன்னாலும் பாண்டியன் கோவத்தில் கேட்கவே இல்லை. உடனே ஜல்லுன்னு கிளம்புறாரு. கிளம்பி அங்கே மீனாவோட அப்பா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது தான் தெரியுது அங்கே மருமகனும் அங்கே வந்து மாமனாரும் பேசிகிட்டு இருக்காங்கன்னு. உடனே அவங்கக்கிட்ட போகிறாங்க. வாங்க சம்மந்தி வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு மீனாவோட அப்பா கூப்பிட்ட உடனே இவர் எப்படியே நிற்கிறாரு ஒரு மாதிரியா. அப்போ தான் செந்தில் இருந்துக்கிட்டு அப்பா அப்படின்னு சொன்னோன்னே, டேய் உனக்கு என்னடா வேலை கொடுத்தேன், இன்னைக்குள்ளே அந்த பணத்தெல்லாம் கொண்டு போய் இல்லாத ஏழைங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு எத்தனையோ பேர் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் அந்த பணத்தை செலவு பண்ணிட்டு என் பையனா வீட்டுக்கு வரணும்னு சொன்னான்ல, அதை விட்டுட்டு இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு மிரட்டுறாங்க. உடனேவும் ஏன் சம்மந்தி என் வீட்டுக்கு மாப்பிள்ளை வரக்கூடாதா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் வரலாம், ஆனால் தப்பான விஷயத்த தான் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சம்மந்தி ஒரு மாதிரியாக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, பின்ன எப்படிங்க பேச சொல்கிறீங்க, பின்ன நீங்கள் சொல்லி கொடுக்குறதெல்லாம் சரியாக இருக்கா உங்களுக்கேவும்? என் புள்ள பாட்டுக்கும் அவன் பாட்டுக்கு கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தான், அதை விட்டுட்டு நீங்களாக தான் வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அவனை 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கி கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லஞ்சம் வேலையாவது ஒழுங்காக காப்பாற்றிக்க தெரியுதா? லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கினதுக்கு அந்த லஞ்ச பணத்தை திருப்பி வாங்குறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி வச்சிருக்கிறீங்க. அடுத்தவங்க வயிற்றுல அடித்து அந்த இதை நம்ம வாங்கினோன்னா 1 பைசாக்கு 2 பைசா சேர்ந்து இல்லைங்க செலவாகும். எதுக்குங்க அதெல்லாம் பண்ணணும், எதுக்குங்க நீங்கள் அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு மிரட்டுறாங்க. சம்மந்தி ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகிறீங்க, வீட்டுக்குள்ளே வாங்க போய் பேசலாம்னு சொல்கிறாங்க. கையை விடியா முதல்ல, என் பிள்ளைக்கு கெட்டதை மட்டும் சொல்லி கொடுத்தது இல்லாமல் இப்படி வேற இன்னும் வீட்டுக்குள்ளே வேற உட்காந்து பெருமையாக பேசலான்னு வேற சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேவும் இல்லை சம்மந்தி நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பணத்தை என்கிட்ட தான் மாப்பிள்ளை கொடுத்துருக்காரு, அந்த பணம் வந்துட்டு இந்த மாதிரி நான் தான் வச்சுக்கோங்க மாப்பிள்ளைன்னு சொல்லியிருக்கிறேன், வேணாம் இதுக்கு மேலே அவர் லஞ்சம் வாங்கலைன்னு தான் சொல்லிட்டார்ல, அந்த பணத்தை எதுக்கு கொண்டு போய் கொடுத்துக்கிட்டுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, என் பிள்ளைகிட்ட நான் சொல்லிட்டேன், அவன் இந்த வீட்டில் தான் இருக்கணும், எனக்கு மகனாக இருக்கணும்னு சொன்னானா அந்த பணத்தை நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு வரட்டும்,
இல்லை அந்த பணத்தோட தான் நான் வருவேன் அப்படின்னா அவனுக்கு அந்த வீட்டில் இடம் இல்லை. உங்கள் பொண்ணு அதுக்குன்னு நான் அப்படியே விட்டுற மாட்டேங்க. உங்கள் பொண்ணை நாங்கள் நல்லபடியாக பார்த்துப்போம். அதான் வீட்டில் இத்தனை பேர் இருக்கோம்ல, இவன் கூட போனா தான் உங்கள் பொண்ணு காலை முழுவதும் அழுதுகிட்டே இருக்கணும். வேண்டாம், இவனுக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. உடனே வேண்டாமே சம்மந்தி, என்கிட்ட கொடுத்த பணம் கொடுத்ததாவே இருக்கட்டும், நான் வேற ஏதாவது பார்த்து ஏதாவது பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இல்லை டேய், நான் சொன்னது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாமா அந்த பணத்தை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. நானும் சும்மா வந்ததுலேருந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீங்களும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. இப்போ என்ன ஊர் உலகத்தில் பண்ணாத தப்பையா பண்ணிவிட்டாங்க? மாப்பிள்ளை சரியாக தான் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் நான் தான் அந்த பணத்தை வாங்க சொன்னேன். லஞ்சம் கொடுத்து 10 லட்சம் ரூபாய் சொலையா கொடுத்து வாங்கியிருக்கிறோம். அந்த பணத்தை நம்ம எப்படி இப்போ வாங்குறது? இப்படித்தான் வாங்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே, இங்கே பாருங்க, நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க, ஆனால் இன்னும் வரைக்கும் நான் கௌரவமாக வாழ்ந்துட்டு இருக்கேன். என் பிள்ளையும் அப்படிதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு என் பிள்ளைக்கு இப்படிலாம் சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்தா நீங்கள் அவங்கிட்ட பேசவே வேண்டாம் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. உடனே ஜனார்த்தன் இருந்துட்டு, ஏன் மாப்பிள்ளைய உங்கள் கடையில் வேலை வாங்கிட்டு ஒத்த பைசா கூட கொடுக்காம அவ்வளோ கேவலமாக வச்சுருந்தீங்க. அதுக்கு ஒரு சட்டை, ஒரு மாத்திரை, ஏதோ ஒரு இதுக்குனாலும் உங்ககிட்ட தான் வந்து கையேந்துற மாதிரி எதுக்கு என்னன்னு 1008 கேள்வி கேட்டீங்க. இன்னைக்கு என் மாப்பிள்ளைய நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டாக உட்கார வச்சுருக்கேன். கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். என் மாப்பிள்ளைய நான் எப்படி வச்சுருக்கேன், நீங்கள் எப்படி வச்சுருந்தீங்க? லஞ்சம் வாங்கலாம், யார் சொன்னது தப்புன்னு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஓங்கி ஒரு அடி மீனாவோட அப்பா கன்னத்தில் விட்டு, உன் கூட சேர்ற வரைக்கும் என் பிள்ளைய இப்படிதான் வச்சிருப்பேனையே. இங்கே பாடுறா, இனிமே இந்த ஆள் கூட நீ பேசாத. ஒழுங்க மரியாதையோட கொடுத்த பணத்தை, நான் சொன்ன பணத்தை சொன்னவங்களுக்கெல்லாம் நீ வந்து செலவு பண்ணிட்டு வீடு வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாண்டியன் விறுவிறுன்னு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போன உடனே அங்கே என்ன விஷயம் நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லி மீனா கிட்ட மன்னிப்பும் கேட்குறாரு. இங்கே பாருமா, உங்கள் அப்பாவை நான் அடிச்சிருக்க கூடாது, அப்படி அடித்ததுக்கு என்னை மன்னிச்சிரு. அவர் பேசின பேச்செல்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு. என் பிள்ளையும் அந்த வழியில் போயிடுவானோங்கிற பயத்தில் தான் நான் அப்படி பண்ணினேன்னு சொல்கிறாரு.